பிணியாங்கன்று பிறவா பேரின்ப நிலையை அளிக்கும் மகா சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு உறங்காமல் சிவபூஜை, சிவநாம ஜபம், சிவ தியானம், சிவபஜனை, சிவ தரிசனம், சிவத்தொண்டு ஆகியவற்றை செய்ய வேண்டும். நமச்சிவாய என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தால் மகத்தான பலன்கள் கிடைக்கும். வாழ்வில் செல்வம், வெற்றி ஆகியவை பெற விரும்புவோர் அவசியம் சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு அருகில் தான் நமஸ்கரிக்க வேண்டும். ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். சிவாலயத்திற்குள் எப்போதும் திரியாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கிய சன்னதியானால் பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும். தெற்கு மேற்கு நோக்கிய சன்னதிகளில் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலையை வைத்து வணங்க வேண்டும். வடக்கு நோக்கிய சன்னதியானால் பலிபீடத்திற்கு வடமேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும். சிவராத்திரி அன்று உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் என்றால் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது உப கூட்டல் வாசம் என்று பிரியும். இறைவனுக்கு அருகில் செல்வது உண்ணா நோன்பு. அநேகமாக அனைத்து சமய நூல்களும் உண்ணா நோன்பை வலியுறுத்துகின்றன. உண்ணா நோன்பு என்பது உயிருக்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் நன்மை செய்கின்றது. உடலில் உள்ள நச்சு பொருட்களை எல்லாம் உண்ணா நோன்பு வெளியேற்றுகின்றது. விரத நாளில் உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, கெட்ட எண்ணங்களை எண்ணாமல் இருப்பதே உபவாசம் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது. சிவராத்திரி நோக்கம் என்னவென்றால், ஒருவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வேண்டிய குணங்கள் பொறுமை, மௌனம், அகிம்சை, சத்தியம், தயை, தானம், தூய்மை, புலனடக்கம், அகவிழிப்புணர்வை தூண்டும் இந்த குணங்களை அடைய செய்வதே சிவராத்திரியின் நோக்கமாகும். இறைவனின் பெயர்களை 16 முறை சொல்லி பூஜிப்பது சோடாஷ பூஜை. 108 முறை சொல்லி பூஜை செய்வது அஷ்டோத்திரம். 300 முறை இறைவனின் நாமங்களை சொல்லி பூஜிப்பது திரிசதி. 1000 முறை சொல்லி பூஜிப்பது சகஸ்ரநாம அர்ச்சனை. 1,00,000 முறை சொல்லி பூஜிப்பது லட்சார்ச்சனை. 1 கோடி முறை சொல்லி பூஜை செய்வது அர்ச்சனை. சிவநாமத்தை 1 கோடி முறை சொல்வதன் மூலமாக பிறவிப்பிணி அகன்று பிறவா பேரின்ப நிலை பிறக்கும். பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி. சக்தியை வழிபட நவராத்திரி என்னும் 9 இரவுகள் இருப்பது போல சிவபெருமானை வழிபாடு செய்ய மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நாளில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையான 4 ஜாம வேளைகளில் சிவபெருமானை பூஜை செய்வது மோட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம். மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை முதல் கால பூஜை. இரவு 9 மணி முதல் இரவு 12 மணி வரை இரண்டாவது கால பூஜை. இரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை 3ஆம் கால பூஜை. அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை 4வது கால பூஜை. இதில் இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை லிங்கோத்பவ காலமாகும். இதை ஞாபகப்படுத்தும் விதமாக சிவாலயங்களில் கற்ப கிரக கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் மூர்த்தி காட்சி தருவதை பார்க்க முடியும். சிவராத்திரியை 5 வகையாக சொல்வார்கள். அது நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாசி மாதம் வளர்புரை சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம். அன்றைய தினம் முழுவதும் ஏதும் சாப்பிடாமல் இருந்து மாலை முதல் மறுநாள் காலை வரை 4 யாமங்களிலும் ஸ்ரீ ருத்ர மகா மந்திரங்களை சொல்லி 11 திரவியங்களால் சிவபெருமானை அபிஷேகித்து வழிபடுவார்கள். மகா சிவராத்திரி பிறந்த கதை. ஒரு கிருத யுகத்தில் இந்திரன் தனது ஐராவதம் என்னும் யானை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். அதை இந்திரன் தன் கையால் வாங்காமல் தன் வாகனமாகிய ஐராவதத்தை வாங்க சொல்ல, யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி தன் காலில் போட்டு மிதித்தது. இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார். அதன்படி செல்வத்தை இழந்து போன இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான். இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கதையும் சொல்வார்கள். அசுரர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியார் தனக்கு தெரிந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தால் அவர்களை பிழைக்க வைத்து விடுவார். எனவே தேவர்கள் தாங்களும் இறக்காமல் இருக்க ஏதாவது வழி உண்டா என்று பிரம்மாவிடம் கேட்டனர். அதற்காக பார்க்கடல் உள்ளிருக்கும் அமிர்தத்தை எடுக்க யோசனை கூறப்பட்டது. அதன்படி தேவர்கள் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர். ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை. எனவே துணைக்கு அசுரர்களையும் அழைத்தனர். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவதாகவும் கிடைக்கும் அமிர்தத்தை பறிந்து கொள்வதாகவும் முடிவு செய்யப்பட்டது. வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்து மந்தார மலையை கொண்டு பார்க்கடலை கடையத் தொடங்கினர். அப்பொழுது பார்க்கடலின் உள்ளிருந்து காமதேனு, கற்பகத்தரு, ஐராவதம், கௌஸ்துபம் என்ற மணி, லட்சுமி தேவி, சந்திரன் போன்றோர் வெளிவர ஆரம்பித்தனர். ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்பாக ஆலகாலம் என்ற விஷம் வெளிப்பட்டது. இதன் சக்தியால் அனைத்து உலகங்களும் வெப்பத்தில் தைத்தது. இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார்.
உடனே பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார். உலகையே காத்தருளும் சிவனை ஆலகால விஷம் என்ன செய்துவிட முடியும்? ஆனாலும் மயங்கி சரிவது போல் தோற்றம் கொண்டார் நீலகண்டர். இதை கண்ட தேவர்கள் பயந்து, சுவாமி தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். தேவர்கள் அவ்வாறு சிவபெருமானை பூஜித்த அந்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரத பலன். முன்னொரு சமயம் வேதங்கள் நன்றாக கற்ற ஒரு அந்தணர் அவர் இல்லத்தில் கிளிகள் வளர்த்து வந்தார். கூண்டில் அடைத்து கிளி வளர்த்த தோஷத்தாலும் அதன் மேல் உள்ள பற்றாலும் இறக்கும் பொழுது கிளிகளின் நினைவாகவே இருந்தார். மறுஜன்மத்தில் அவர் வேடனாக பிறந்து காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்று விட்டான். இருள் சூழும் நேரம் ஆகிவிட்டதால் காட்டை விட்டு வெளியேற முடியவில்லை. அப்போது தாகம் எடுக்க வில்லம்புகளை தரையில் வைத்துவிட்டு ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க இறங்கினான். அந்த வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது. இதனால் பதறிப்போன வேடன் வில்லம்புகளை எடுக்க முடியாமல் அவசரமாக ஓடி பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது. வேடனுக்கு கை கால் எல்லாம் நடுக்கமாக இருந்தது. பசியால் தலை சுற்றியது. எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் கீழே பார்த்தபோது புலி அங்கே இல்லை. இதையடுத்து வேடன் கீழே இறங்கி வந்தான். பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான். அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது. அங்கே யமனிடம் இந்த வேடனின் வாழ்வில் பாவங்கள் ஏதும் இல்லை என்று சித்திரகுப்தன் கூறினார். தன் வாழ்நாளில் பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவக்கணக்கில் எதுவும் இல்லை என்றது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது. வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரம் ஆகும். அன்றைய தினம் மகா சிவராத்திரி. பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன. வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது. அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் விழுந்தன. மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர். வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை கூட போக்கும் தன்மை கொண்டது மகா சிவராத்திரி வழிபாடு. மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருத்தல், பூஜை செய்வது, தூங்காது இருத்தல் ஆகியவை முக்கியமானவை. சிவராத்திரி அன்று உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பால், பழம், வேக வைத்த பொருட்கள் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம். பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருப்பது, புண்ணியத்தை தரும் சிவலிங்கத்தை பூஜிப்பது, சுவாமியை சிவாலயம் சென்று தரிசிப்பது மிக விசேஷமானது. மகா சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய மந்திரம். அரிதிலும் அரிதான அனைவரும் ஜபிக்க வேண்டிய மோட்சத்தை தரும் சிவ பஞ்சாட்சர மகா மந்திரம் ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை நம் சக்திக்கேற்றபடி 108 அல்லது 1008 முறை மகா சிவராத்திரி என்று ஜபிக்கலாம். சக்தி பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் கிரீம் நமச்சிவாய. இதனையும் தங்களின் சக்திக்கேற்ப ஜபிக்கலாம். ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் ஓங்கார நமசிவாய, ஓம் நகாராய நமச்சிவாய, ஓம் மகாராய நமச்சிவாய, ஓம் சிகாராய நமச்சிவாய, ஓம் வகாராய நமச்சிவாய, ஓம் யகாராய நமச்சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரம புருஷாய சர்வ தேவதாய வசீகராய சர்வாரிஷ விநாசய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமானய சுவாகா என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம்.